டெய்லி நிறைய காய்கறி பழம்லாம் சாப்பிட கொடுக்குறேன். சாப்பிடவே சத்தான சாப்பாடு தான் செஞ்சு கொடுக்குறேன். அப்படி இருந்துமே என்னோடய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டே ஏற மாட்டேங்குது அப்படின்னு புலம்புற அம்மாக்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறோம். என் பையனும் பார்த்தீங்கன்னா அப்படித்தான். நல்லா தான் வெயிட் கெயின் ஏறி ஆகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர்னு படுத்துகிறோம். ஒரு 2 நாள் சரியாக சாப்பிடவே மாட்டான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இருந்த வெயிட்டெல்லாம் பாதி குறைஞ்சி போய் பால் பார்க்கறதுக்கு எலும்பும் தோலுமாக தான் இருப்பான். அதனாலே பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு இந்த மேஜிக் பவுடர்னா நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த மேஜிக் பவுடர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நட்ஸை வச்சு செய்யறதுனால வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னெல்லாம் நட்ஸ்லாம் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ்வலாக இருக்கிறது அந்த பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் மிதமான சூட்டில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு, நான் கூடவே பார்த்தீங்கன்னா மக்கானா சேர்த்துக்கிட்டேன். மக்கானா வீட்டில் இருந்ததால் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்தே வரணும்னு அவசியம் இல்லை, ஆப்ஷனல் தான். இந்த மக்கானா பதம் பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் உடச்சி பார்க்கும்போது நல்லா உடஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துட்டு, இதை ஃபுல்லாக நான் ஆற வச்சுட்டு, ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா பவுடராக அடிக்க வேண்டியது தான். ஏன்னா இது கூட பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த நம்ம வேர்க்கடலாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் போட்டு அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு வரும். அதே மாதிரி தான் இந்த நட்ஸ் பவுடரும் பார்த்தீங்கன்னா அரைக்கும்போது அப்படி தான் ஒட்டிக்கிட்டு வரும். அதுக்காக இது சரியாக வரதை நினச்சிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிட்டேன். நாட்டு சக்கரை டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கிட்டேன். கொக்கோ பவுடரும் ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டேன். இந்த நட்ஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே நட்ஸில் செய்கிறோம் இல்லையா? அதனால நல்லா கையாலே உடச்சி விட்டுட்டு ஃபுல்லாக ஒரு கொஞ்சம் கூட சூடு இல்லாத அளவுக்கு நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஏதாவது வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தேன்லாம் கண்டிப்பாக வாங்குவோம், வீட்டில் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏர்டைட் பாட்டில் இருந்தால் அதில் கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கிட்டு ரொம்பவே ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நான் எடுத்து வச்சுருக்க அந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துட்டு அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் மாறாமல் அப்படியே சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம டெய்லி பசங்களுக்கு பால் கொடுக்குறோம் இல்லையா? அந்த பாலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கலந்து கொடுத்துட்டா போதும். நம்ம ரெகுலராக இந்த பவுடர்லாம் பசங்களுக்கு குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஈஸியாக அவங்களுக்கு வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் வெயிட் ஏறலன்றது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் பார்த்தீங்கன்னா பையனுக்கு காலைல எழுந்ததுமே எப்போவுமே கொடுக்குற பாலில் நல்லா பாலை ஃபுல்லாக காய்ச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக அவனுக்கு எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கலந்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்க்கறது பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு கலந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு குடிக்க கொடுத்து அவனுக்கும் டேஸ்ட்டு பிடிச்சிருந்தது போல் நல்லாவே குடிச்சிட்டான். இதை ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெயிட் கெயின் ஆச்சா இல்லையான்றது ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு இன்னிலேருந்து ரெகுலராக கொடுக்க போகிறேன். ரெகுலராக கொடுத்ததுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.